நான் நறுக்கி தரேன். வேண்டாமா, இனிமே நீ வெளி வேலையை கவனிச்சா போதும். குடு. சொல்றத கேளுங்கம்மா. வேண்டாமா, நான் பாத்துக்கிறேன் சொல்றேன்ல. நீ வை, குடு. போங்க. ஆமா, நீயும் உங்க அண்ணனும் கிருஷ்ணமூர்த்தியும் சேர்ந்து அத்தை மாமா பாட்டி எல்லாரையும் வகையா மாட்டி விட்டு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிட்டீங்களே. ஏன் நீ சந்திரவை கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலையா? எப்படி பிடிக்கும்? அவங்க பெத்து வச்சிருக்காங்களே ஒரு தடிமாடு, அது ஏன் தலையில கட்டி வைக்கணுங்கிறது அவங்க ஆசை. யாரு? கௌதமையா? ஆமா, அந்த பிசாசு தான். எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே லோலோன்னு சுத்திட்டு இருப்பான். சுத்த தெரு பொறுக்கி. அவனை கல்யாணம் பண்ணிக்கிறத விட நானே மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திக்கிறது மேல். லக்ஷ்மி, ஸ்டோர் ரூம்ல போய் சாம்பார் பொடி எடுத்துட்டு வா. நீ போய் வேலையை பாரு, நான் எடுத்துட்டு வரேன். ஓ, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்றதை விட மண்ணெண்ணெயை ஊத்திக்கிட்டு சாகிறதே மேலா? உனக்கு ஒண்ணும் ஆகல. எப்படிமா எப்படிமா உன் தாவணில நெருப்பு பிடிச்சிச்சு? எப்படின்னு எனக்கு தெரியல மாமா. என்னத்த இன்னும் உட்காந்துட்டு இருக்கீங்க? வாங்க முதல்ல அமுதா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். வாங்க. இல்லங்க அமுதா, நீ சமைச்சிட்டு இருக்கும் போது அந்த ஜன்னல் பின்னாடி யார் வந்தது? யார் வந்ததுன்னு நான் கவனிக்கல. நீங்க இங்கதானே இருந்தீங்க, யார் வந்தது சொல்லுங்க. நாங்க இங்க இல்ல, வெளியே போயிட்டோம். ஏண்டி அறிவு கட்ட முண்டங்களா? சமயக்கட்டுல வேலையை பார்க்காம வெளியில எங்க போனீங்க? இங்கதான் இருந்த பாட்டி. பத்மினி அம்மா தான் அமுதாவை நானும் சமையல பாத்துக்கிறோம், நீங்க போய் வெளி வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமாமா, அடுப்படியில அவங்க 2 பேரும் தான் இருந்தாங்க. நான் ஸ்டோர் ரூம்ல போய் சாம்பார் பொடி எடுத்துட்டு இருக்கும்போது அமுதா கத்துற சத்தம் கேட்டுச்சு. ஓடி வந்து பார்த்தா போதும், யார் எதுவும் பார்க்கல, யாருக்கு ஒண்ணும் தெரியாது. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி இந்த மாதிரி வேலையை இதோட நிறுத்திக்கணும். என்னடா இது? யார வேணும்னு பண்ண மாதிரி பேசுற? ஆமா, வேணும் தான் செஞ்சிருக்காங்க. இல்லன்னா இங்க வந்து நின்னு பாருங்க, அடுப்பு இங்க எரிஞ்சிட்டு இருக்கும் போது பின்னாடி தாவணில எப்படி தீ பிடிக்கும்? சமையல் கட்டுல அடுப்புல இருந்து இல்லாம வேற எங்க தீ பிடிக்கும்? சும்மா கற்பனை பண்ணிக்கிட்டேன். இல்லம்மா, இது கற்பனை இல்ல. இதோ பாருங்க, இது எப்படி இங்க வந்தது? ஜன்னல் வழியா தான் யாரோ தீ வச்சிருக்காங்க. அவளுக்காக இல்ல, என்ன பழி வாங்கணும்னு இங்க இருக்கிற யாரோ செஞ்ச வேலை தான் இது. இந்த வீட்டுல இருக்கிற எங்களையா நீ சந்தேகப்படுற? இங்க இருக்கிறவங்கள மட்டும் இல்ல, புதுசா வந்திருக்கிறவங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். ஏன் சுத்தி வளைச்சு சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க. இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிறது நான் தான். நீங்க பேசுறதும் குத்தி காட்டுறதும் வேற யாரையும் இல்ல, என்னத்தா? நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல. இல்ல, நீங்க என்னத்தா சொல்றீங்க? எதை மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி புத்தி எனக்கு கிடையாது. யார் செஞ்சாங்களோ அவங்கள தான் சொல்றேன். என் மேல கோபம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணுங்க, அதை விட்டுட்டு இந்த குடும்பத்துல இருக்கிற யாராவது ஏதாவது பண்ணீங்க அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். டேய், என்னடா இது? என்னாச்சு? ஆமா, என்ன நடந்தது? ஏன் யாரும் எதுவும் பேச மாட்டேன்றீங்க? உனக்கு என்னாச்சு அமுதா? ஒண்ணும் இல்ல. அமுதா சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது அவ தாவணில தீ பிடிச்சிருச்சு. அதுக்கு உன் பொண்டாட்டி தான் காரணம்னு உன் ஃப்ரெண்டு சொல்றான்பா. பத்மினி, ஏன்டா